ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக சாஃப்டான அதிரசம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதிரசம் மாவை ரெடி பண்ணும்போது அப்போது நம்ம செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் மாவை எண்ணெயில் போடும்போது பிரியும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போல் செஞ்சு பாருங்கள். எண்ணெயில் போடும்போது மாவு பிரியாமல் வரும். அதே போல் அதிரசத்தை கையில் எடுக்கும் போதே உடையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அரிசியை இந்த மாதிரி தலை தட்டி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிரசம் சாஃப்டாக வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நார்மல் பச்சரிசி யூஸ் பண்ணாமல் மாவு பச்சரிசின்னு விற்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அதிரசம் சாஃப்டாக வரும். இந்த அரிசியை தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 டைம் கிட்ட க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசியை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த அரிசி கூட தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு அரிசியை நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மாவை அரைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். 4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கும். ஒரு அரிசியை எடுத்து இந்த மாதிரி உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா 1 2 உடையதில்லை, அரிசி இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போது இந்த அரிசியில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை ஒரு காட்டன் கிளாத் மேலே போட்டுக்கோங்க. காட்டன் கிளாத் மேலே அரிசியை போட்டதுக்கு அப்புறமா அரிசியை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அரிசியை காய வச்சுக்கலாம். ஃபேன் கடியில் ஒரு 5 நிமிஷம் காய வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக காஞ்சி வந்துடும். ஃபுல்லாக காய வச்சிடக்கூடாது, ஒரு 1/4 வாசிகளுக்கு மட்டும் இந்த அரிசியை காய வச்சுக்கலாம். 5 நிமிஷம் போல் காய வச்சதுக்கு அப்புறமா அரிசியை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற போல் இருக்கும். அந்த மாதிரி தான் காஞ்சிருக்கணும். இப்போது அரிசி மேலே கையை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 2 அரிசி கையில் ஒட்டி இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு அரிசியை காய வச்சதுக்கப்புறம் இப்போது இந்த அரிசியை மிக்ஸி கப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவு சலிக்கிற ஜல்லடையில் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு சலிக்கிறது பார்த்தீங்கன்னா ஜல்லடையில் 3 பிளேட் கொடுத்துருப்பாங்க. அதில் நல்ல சின்ன சின்ன கண்ணு உள்ள பிளேட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி மாவு சலிச்சுக்கோங்க. மாவு சலிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைப்படாமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரிசி தங்கி இருக்கும். அதை திரும்ப மிக்ஸி கப்லேயே சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவை சலிச்சு எடுக்கிறோம்ல, இந்த மாவுடைய ஈரப்பதம் அப்படியே இருக்கணும். அதனால் ஒவ்வொரு டைமும் அரிசி அரைச்சி மாவை சலிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. எல்லா அரிசியுமே மாவை அரைச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இந்த மாவை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2.25 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்தோம் அப்படின்னா அதே கிளாஸால் 3/4 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். செகண்ட் ஒரு முக்கியமான டிப்பு, வெல்லத்தை மெஷர் பண்ணும்போது அப்படியே மேலோட்டமாக வச்சு வெல்லத்தை மெஷர் பண்ணாமல் வெல்லத்தை நல்லா அழுத்தி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது வெல்லத்தோடைய அளவு சரியாக இருக்கும். நம்ம எடுத்துக்கிற வெல்லத்தோடைய கலரை பொறுத்து தான் இருக்குது அதிரசத்தோடைய கலருமே. ஸோ பாகு வெல்லம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். அடுத்து இந்த வெல்லத்து கூட 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக வெல்லம் முழுகிற அளவுக்கு தான் தண்ணி இருக்க பாருங்கள். இதுதான் கரெக்டான அளவு. இப்போது இந்த பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுட்டு இந்த வெல்லத்தை கம்ப்ளீட்டாக கரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான தீபாவளி ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி நல்லா தண்ணியானதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை நம்ம எந்த பாத்திரத்தில் அதிரசம் மாவு ரெடி பண்ண போகிறோமோ அதில் மாற்றிக்கலாம். வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தில் நிறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வெள்ளத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டிட்டோம் அப்படின்னா அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குல்ல, அதனால் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெள்ளை தண்ணி கூட ஒரு 4 ஏலக்காவை நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த வெள்ளை தண்ணியை நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக பிசுப்பான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதனால் இந்த தண்ணியை நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா வெள்ளை தண்ணியை விரலில் தொட்டுட்டு இந்த மாதிரி 2 விரலாலையும் தொட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி போல் ஃபார்ம் ஆகி உடையதில்லை. இது ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா பக்கத்துலேயே நின்று கேர்ஃபுல்லாக அடிக்கடி பாகு பதம் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த வெள்ளை தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷம் வெள்ளை தண்ணி கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி பாருங்கள். இப்போது இந்த வெள்ளை தண்ணியை இந்த மாதிரி விரலால் எடுத்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு வரலை. அதே மாதிரி தண்ணியில் கரைச்சி விட்டோம் அப்படின்னா கரையுதில்லை. ஸோ இன்னும் நமக்கு பாகுபதம் வரலை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வெள்ளை தண்ணியை கொதிக்க விடலாம்.
ஃபர்ஸ்ட் இருந்ததை விடவே இப்போ பாருங்கள் நிறைய பபுள்ஸ் வந்து வெள்ளை தண்ணி கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் பாகுப்பதம் செக் பண்ணிக்கலாம். திரும்ப பவுலில் தண்ணி எடுத்துட்டு வெள்ளை தண்ணியை தண்ணிக்குள்ளே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த வெள்ளை தண்ணியை வந்துட்டு இந்த மாதிரி கையால் ஒன்று சேர்த்து பாருங்கள். இப்போது நமக்கு அந்த வெள்ளை தண்ணியை வந்துட்டு ஒன்று சேர்க்கறதுக்கு வருது. ஃபஸ்ட்டு வந்துட்டு செக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்று சேர்க்கறதுக்கே வராது. ஸோ இப்போ வந்துட்டு ஒன்று சேர்க்க வருது. அதே மாதிரி அது கையில் எடுக்கவுமே வருது. கையில் எடுத்ததுக்கு அப்புறமா கீழே விட்டோம் அப்படின்னா அப்படியே தண்ணி மாதிரி கீழே விழுதில்ல. இந்த மாதிரி விழக்கூடாது. ஸோ இன்னும் நமக்கு பாகுப்பதம் வரலை. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வெள்ளை தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பாகுப்பதம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் இருந்ததை விடவே இந்த வெள்ளை தண்ணியோட கலருமே சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி பபுள்ஸ் வந்து நிறைய வருதில்ல. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்ப்போம். அகைன் ஒரு பவுலில் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் வெள்ளை தண்ணியை ஊற்றுங்க. வெள்ளை தண்ணியை ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் நிறைய பபுள்ஸோடவே கீழே விழுது. இப்போ இந்த வெள்ளை தண்ணியை ஒன்று சேர்த்து தண்ணியிலேருந்து வெளியே எடுங்க. இந்த வெள்ளை தண்ணியை ஒன்று சேர்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தண்ணியிலேருந்து எடுக்கிறதுக்குமே ஈஸியாக வரும். எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம உருட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து கையில் உருளுது பாருங்கள். அதே போல் நம்ம அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுதான் வந்து கரெக்டான பாகுப்பதம். பாகுப்பதம் கரெக்டாக நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிரசம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். பாகுப்பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பாகு கூட சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே எக்ஸாக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற அரிசி மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்க வெள்ளைப்பாகுக்கும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட எதுவுமே வந்து மீந்து போகாது. எல்லா அரிசி மாவையுமே பாகு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா மாவை மேலே எடுத்து இந்த மாதிரி கீழ் நோக்கி விட்டோம் அப்படின்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் மடிஞ்சு விழுது பாருங்கள். இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த மாவை வேறொரு பவுலில் மாற்றிக்கலாம். மாவு இப்போ வந்து இலகுன போல தான் இருக்கும் சூடாக இருக்கிறதால. பட் இந்த மாவுடைய சூடு ஆறுனதுக்கப்புறம் மாவு வந்து நல்லா கெட்டியாகி வரும். இந்த அதிரச மாவை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். தேவைப்படும் போது அதிரசமாக ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போது மேலே மாவு வந்து காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மாவு மேலே நெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுடைய சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். மாவுடைய சூடு ஆறுனதுக்கப்புறம் தாராளமாக இந்த மாவில் அதிரசம் செஞ்சுக்கலாம். நான் வந்துட்டு மாவுடைய சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் அதிரசம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். மாவு சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாவை தட்டுறதுக்காக ஒரு பட்டர் ஷீட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் ஷீட்டுக்கு பதிலாக வாழை இலை அப்படின்னா பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதிரசம் மாவை இது மேலே வச்சுட்டு நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. அதிரசம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தடிமனாக வேணும் அப்படின்னா தடிசாக வந்து தட்டிக்கலாம். சப்போஸ் வந்து நல்ல மெல்லிசாக வேணும் அப்படின்னா மெல்லிசாவும் தட்டிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். நான் வந்து கொஞ்சம் மெல்லிசாவே தட்டி எடுத்துக்கிறேன். அதிரசம் மாவை ரவுண்ட் ஷேப்பில் தட்டினதுக்கு அப்புறமா இதை சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெயோட சூடு கொஞ்சமாக அதிரசம் மாவை எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா மாவு சுற்றி பபுள்ஸ் வருதில்ல, இந்த அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணதும் ஸ்டவ்வை வந்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து தட்டி வச்சுருக்க அதிரசம் மாவை எண்ணெயில் போட்டுக்கலாம். அதிரச மாவை எண்ணெயில் போட்டதுமே தானாகவே மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா அதிரசத்துடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுமே அதிரச மாவை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். அதிரசத்தை எண்ணெயிலேருந்து எடுத்ததுமே அதிரசத்து மேலே ஒரு ஃப்ளாட்டான கப்பு வச்சு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே வெளியே வந்துடும். அவ்வளோதான். பர்ஃபெக்டான செம்ம சாஃப்டான அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே நீங்களும் இந்த தீபாவளிக்கு அதிரசம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே அதிரசம் செஞ்சு எடுத்துக்கலாம். அதிரசம் மாவுடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும்போதே அதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிரசத்தை எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது என்ன கலர் இருந்துச்சோ அதை விட அதிரசத்தோடைய சூடு ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் டார்க் ஆகும். எண்ணெயிலேருந்து எடுக்கும்போதே டார்க்கான கலருக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய சூடு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப டார்க்கான கலருக்கு வந்துடும். அதிரசம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்றத நான் ஒரே ஒரு அதிரசத்தை எடுத்து
போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் அண்ட் ஜூஸியாகவும் இருக்குது அப்படின்னு. கையில் எடுக்கும்போதே உடையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த சாஃப்டான அதிரசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுங்க. இதே போல் ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.